ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா, மந்த் 8th மந்த் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆகஸ்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். இன்னையோட வந்து நம்மளுக்கு 7 மந்த்ஸ்ன்றது முடிஞ்சுச்சு. கரெக்ட்டுங்களா? இன்னும் ஒரு 5 மந்த்ஸ் தான் நம்ம கையில இருக்கு. இந்த இன்னும் ஒரு 5 மந்த்ஸ்ல வந்து ஒரு ஒரு மாசமா நம்ம வந்து ஒரு ஒரு கோல் நம்ம வந்து செட் பண்ணுவோம். கரெக்ட்டா? எல்லாருமே நார்மலா வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட்டிங்ல நம்மளோட பீக் வந்து என்னவா இருக்கும்னா, ஒரு ஹை லெவல்ல இருக்கும். இப்போ 1ஆம் தேதி, 2ஆம் தேதினா ரொம்ப ஹைக்கா இருக்கும். சரிங்களா? பட் அதுவே நம்ம மந்த் அ அ ஒரு பாதியிலயோ இல்ல 15, 20 மேல அப்படி நம்ம ஒரு ஒரு இதுவுமே நம்ம போம்போது, நம்மளோட எனர்ஜி வந்து டவுன் ஆயிடும். இது எல்லாருக்குமே வந்து இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது ஏன் நடக்குதுன்ட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட கோல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த பிசினஸ் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த பிசினஸ் யாருக்காக நீங்க பண்றீங்க? நீங்களே உங்களுக்கே நீங்க வந்து கொஸ்டின் போட்டுக்கோங்க. இந்த பிசினஸ் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இது யாருக்காக ஏதாவது ஒரு அல்டிமேட் கோல் இருக்கும். இவங்களுக்காக தான் பண்றேன், இவங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன் அப்டின்ட்டு. பட் இந்த ஒரு இப்ப நீங்க ஜாயின் பண்ணியிருக்கலாம். இல்ல வந்து ஆ மேபி ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். அப்போ நீங்களே ஒரு கொஸ்டின் பண்ணிக்கோங்க. என்ன அப்டின்னா, நான் இப்போ இதுக்காக தான் எடுத்திருப்பீங்க. அதுக்கான வொர்க் நான் வந்து பண்ணியிருக்கேனா? அப்டின்னு வந்து 2ண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது என்ன எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம்? இந்த டிசிஷன் வந்து நம்ம எதுக்காக இந்த வெஸ்டேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? ஆ அதுக்கான வொர்க் நான் இங்க போட்டிருக்கேனா? அப்டின்ட்டு வந்து ஆ நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நம்மளோட இது எப்டி இருக்கும்னா, பாதி நேரம் நான் சொன்ன மாரி தான். இப்ப மந்த் ஸ்டார்ட்டிங்ல அந்த 1லேருந்து ஒரு 10 டேஸ் அப்டி வந்து ஹைப்பா இருக்கும். அடுத்து ஒரு 20 டேஸ் இருக்க ரிமைனிங் வந்து நம்மளுக்கே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே வரும். ஏன் அப்டின்னா, இந்த பயம். ஏன் பயம் வருது அப்டின்னா, இப்போ ஒரு கோல் செட் பண்றீங்க. அந்த கோல் வந்து ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நெறைய விஷயங்கள் நீங்க பார்ப்பீங்க. மேபி அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவா அதிகமா இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த ஒரு நெகட்டிவ வந்து இப்படிதான் இருக்குமோ! இப்படிதான் வந்து இதாகுமோ! அப்டின்னு சொல்லிட்டு நீங்களே டிகிரேட் பண்ணிக்கிறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? ஓகே. ஆ இது எல்லாமே எங்கருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்டின்னா, இது எல்லாமே நீங்க வந்து உங்களோட அப்ளைன் கிட்ட நீங்க ஷேர் பண்ண தான், நீங்க எவ்வளோ கனெக்டிவிட்டியா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க பாசிட்டிவிட்டியா இருப்பீங்க. சரிங்களா? இப்ப வந்து ஒரு மென்டார் இப்ப வந்து நம்போ அ என்ன சொல்றது? இப்போ ஒரு வொர்க்குக்கு போறோம்ன்னு வச்சுப்போமே. ஒரு ஜாபுக்கு போறோம் அப்டின்னா, அந்த ஒரு 8 டூ 9 ஹார்ஸ்ன்றது வந்து அந்த ஒரு அ அந்த ஒரு பிளேஸ்லயும், அந்த ஒரு மேனேஜர் முன்னாடியோ, இல்ல வந்து பின்னாடியோ கண்டிப்பா இருப்போம். அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் தான் நம்மள அந்த வொர்க்ன்றத நம்ம செய்ய வைக்கும். கரெக்ட்டா? அதே மாரி தான் இந்த பிசினஸ்ல வந்து எந்த கனெக்டிவிட்டி அதிகமா இருக்கணும் அப்டின்னா, உங்களோட அப்ளைன் கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கணும் ஃபிரெண்ட்ஸ். உங்க அப்ளைன் அப்டின்னா யாரு அப்டின்னா, உங்கள சேர்த்து விட்டுருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? அவங்க தான் உங்களோட அப்ளைன். அவங்க கிட்ட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து கம்யூனிகேஷன் பில்ட் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நீங்க நாலேட்ஜ் எடுத்துப்பீங்க. நாலேட்ஜ்ன்றத விட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இப்போ சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? பாசிட்டிவ் மே அ பா பாசிட்டிவ் பீப்பிள்ஸ் இருக்கும்போது பாசிட்டிவ் திங்கிங் தான் வரும். நெகட்டிவ் பீப்பிள்ஸ் இருக்கும்போது நெகட்டிவ் திங்கிங் வரும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பிசினஸ்ல வந்து அவங்க வந்து மேபி சீனியரா இருப்பாங்க. கண்டிப்பா மேல இருக்கவங்க கண்டிப்பா சீனியர். அது வந்து 1 டே ஆகட்டும், இல்ல 1 இயர் ஆகட்டும். எல்லாருமே வந்து ஏன்னா அவங்களுமே இந்த பாதையில வந்திருக்கவங்க தான் இந்த ஒரு இதுல தான் இருக்கும். கிராஃப் எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலி வந்து நான் சொன்னது ஆ இப்ப என்னோட எல்லாருமே வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? நான் இன்னைக்கு வந்து என்ன பிளான் தான் சொல்லப் போறேன். பிளான்னா நம்ம வந்து 5ல இருந்து பிரான்ஸ் எப்படி போறது அப்படின்னு நம்ம கத்துப்போம். ஓகேவா? ஓகே. ஓகே. ம். இப்ப வந்து நான் எப்படி சொல்றேன்னா, என்னோட என்னோட இது வந்து கிளியரா இருக்கும்னு நம்புறேன். இப்ப இதான் கிராஃப்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ் வந்து உங்களோட பீக் எப்படி இருக்கும்னா, இங்க இருக்கும், மேல இருக்கும். ஆனா நீங்க வந்து ஓகே. ஸ்க்ரீன் நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். அது அப்படியே நீங்க பண்ண வந்து டேஸ் கம்மியாக வந்து குரோத் வந்து இப்படி போயிடும். உங்களோட எனர்ஜி வந்து டவுன் ஆயிடும். அப்ப இது வரம்போது ஆக்சுவலி இதுதான் உங்களோட சக்சஸ். உங்களோட டார்கெட் இல்ல சக்சஸ். ஓகேங்களா? இது வந்து உங்களோட எனர்ஜி.
எனர்ஜின்றத விட உங்களோட எந்த கோல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப நீங்க வந்து எனர்ஜி இறங்க 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 வந்து உங்களோட சக்சஸ்மே கம்மியாயிடும். நீங்க எதாவது டார்கெட் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த ப்ராக்ரஸ் வந்து ஆஹ் உங்களால அச்சீவே பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்காக தான் உங்களோட அப்ளைனுக்கு நீங்க கண்டிப்பா உங்களோட கனெக்டிவிட்டின்றது ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ யார்கிட்ட நீங்க பேசுறீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் வந்து உங்க அப்ளைன்ஸ் கிட்ட டெய்லியும் பேசுறீங்களா அப்படின்றது தான் இந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம இதுல வந்து இன்னும் நிறைய கத்துப்போம். இதுல ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் பத்தி 5ல இருந்து பிரான்ஸ் டைரக்டர் பிடி இது எப்படி வந்து நம்ம போவோம். இதுக்கு யாருக்காவது கண்டிப்பா வந்து இது இருக்கும். என்னன்னா 5ல இருந்து பிரான்ஸ் போவதுக்கு எத்தனை லெவல் இருக்கு ஆக்சுவலி இது பிட்வீன்ல என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. இப்ப நான் சொல்றேன் மொத்தமே வந்து 4 லெவல்ஸ் தான் இருக்கு. இதுக்குள்ள இந்த 5ல இருந்து பிரான்ஸ் போனோம் அப்படின்னா 4 லெவல்ஸ் தான் இருக்கு. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 5% சொல்லுவாங்க. 5% வந்து குவாலிஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேவா? செகண்ட் வந்து 8%. 8% என்னதுன்னா சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க. தேர்ட் லெவல் என்ன அப்படின்னா 12%. அசிஸ்டன்ட் பிரான்ஸ் டைரக்டர் இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகேவா? ஃபோர்த் லெவல் வந்து 16% ஆஃப் பிடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு 4 லெவல் தான் நம்ம வந்து அந்த பிரான்ஸ் அந்த நம்ம 7 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு பார்த்திருக்கீங்களா? இந்த 7 டைப்ஸ் ஆஃப் இன்கம் குள்ள போகணும் அப்படின்னா இந்த ஒரு 4 லெவல் நம்ம அச்சீவ் பண்றோம்னா அந்த 7 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ மேபி இதுல இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த லெவல்குள்ள தான் இருப்பீங்க. ஓகேவா? அப்ப இந்த லெவலை வந்து நம்ம டார்கெட் பண்றது என்னன்னா நம்ம இது வந்து மோஸ்ட்லி மினிமமா வந்து ஒரு 4 மந்த்ஸ்ல இருந்து மினிமமே 4 மந்த்ஸ்ன்றது நம்மளுக்கு சாலிடான ஒரு இதுதான். ஓகேவா? இது நம்ம அச்சீவ் பண்றதுக்கு மேபி இது வந்து 4 மந்த்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபீட்பேக்ன்றது கொடுத்துருப்பாங்க. சண்டே சண்டே ட்ரைனிங்ல பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நான் இதுல வந்து ஒரு சினாரியாவோ சொல்றேன். ஆஹ் இதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இது அப்புறமா வந்து என்ன சிஸ்டத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதுல சக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா கத்துப்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 5% அப்படின்னா வந்து குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொன்னேன். இப்போ 5ல இருந்து 8க்கு மூவ் ஆகணும் அப்படின்னா பிவி எத்தனை பிவி இருக்கும்? பிவினா தெரியும் எல்லாருக்குமே, பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இதுல இருக்கிற மேபி சில பேருக்கு வந்து இது நல்லாவே தெரியும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா நம்ம அரைகுறையா இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம வேற யாருக்கு மேலேயும் மிஸ்டேக் இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம கிளியரா கத்துக்கணும் அப்படின்னா பார்க்க தான் கத்துக்க முடியும். ஏன்னா இந்த இது வந்து டியூஸ்டே ட்ரைனிங்லயும் சரி, அதே மாதிரி நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங் இப்போ கூட போன வீக்ல வந்து ஜெய்பிரியா கற்று கொடுத்துருந்தாங்க. எப்படி வந்து 5ல இருந்து பிரான்ஸ் அடிக்கணும், இல்ல 5ல இருந்து 8% அடிக்கணும்ன்ற வந்து ரொம்ப கிளியராவே சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க வந்து இது வந்து காமன் மீட்டிங் தானே அந்த மாதிரி நினைச்சா நம்மளால எதுவுமே கத்துக்க முடியாது. இதுல எப்படி வந்து உங்களோட மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா இதுல நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுன்றதோட இது நம்ம ஏதோ ஒண்ணு கத்துக்க போறோம் அப்படின்னு உங்களோட மைண்ட் செட் இருந்தாதான் நம்மளால கத்துக்கவே முடியும். சரிங்களா? அதனால தான் உங்களை வந்து நோட் பண்ண சொல்றேன். நீங்க எழுதுறதுனால என்ன வரும்னா உங்களோட டைரக்டா உங்களோட மைண்டுக்கு வந்து கரெக்டா ரிஜிஸ்டர் ஆயிடும். சரிங்களா? அதனால தான் இப்போ வந்து 5ல இருந்து 8 போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 வேஸ் ஆஃப் இது இருக்கு. 2 வேஸ்ல நம்ம அச்சீவ் பண்ணலாம் 8%. இப்போ ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நார்மலா வந்து இது வந்து நார்மல் 8%. இப்போ வந்து டோட்டல் குமுலேட்டிவ் பிவின்னு சொல்லுவாங்க. இப்போ குமுலேட்டிவ்னா என்ன அப்படின்னா குமுலேட்டிவ்க்கு தமிழ்ல என்ன மொத்தமா அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமானா இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே இப்போ மொத்தமானு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சினாரியோ சொல்றேன். இப்போ வந்து நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது. சரிங்களா? இந்த 3 மந்த்ஸ்ல வந்து ஒரு ஒரு மந்த்துமே 100 ஃபர்ஸ்ட் மந்த்ல 100 பிவி பண்றீங்க. ஓகேங்களா? 100 பிவின்றது நீங்க ஒண்டி பண்றீங்க. மை பிவி. சரிங்களா? மை பிவி குரூப் பிவி யாருக்காவது தெரியலன்னா உங்க அப்ளைன்ஸ் கிட்ட நீங்க கேளுங்க, கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. டேஷ்போர்ட்லயே இருக்கும். குரூப் பிவி இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் வந்து இங்க வந்து சொல்றேன். செகண்ட் மந்த்ல வந்து 200 பிவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அதே மைபிவி குரூப் பிவி. தேர்ட் மந்த்ல நீங்க அதே 400 பிவி வச்சிருக்கீங்க. அதேதான். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குமுலேட்டிவ்னா என்ன சொன்னேன், மொத்தமான்னு சொன்னேன்னா, இப்ப நீங்க வந்து இந்த மந்த் வந்து ஆகஸ்ட். இப்போ இல்ல இது ஆகஸ்ட்ல தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அக்டோபர்னு வச்சுப்போமே. இந்த ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் நீங்க என்ன பிவி கொடுத்திருக்கீங்களோ அதுதான் குமுலேட்டிவ் பிவின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருமோ அதுதான் குமுலேட்டிவ். ஓகேவா? இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன பிவி கொடுத்திருக்கீங்களோ அதுதான் குமுலேட்டிவ். புரியுதுங்களா? அப்ப வந்து இப்ப டோட்டல் எவ்வளோ? இது 100, இது 200, இது வந்து 400. மொத்தமா வந்து 700 ஆச்சுங்களா? அப்ப குமுலேட்டிவ் பிவினா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் டோட்டலா என்ன பிவி அதான். அப்போ நீங்க 700 பிவி. இந்த சினாரியோல 700 பிவி. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்னவா இருக்கும்னா, குமுலேட்டிவா நீங்க வந்து 600 பிவி நீங்க வந்து நீங்க வந்து டார்கெட்ட முடிக்கிறீங்க. இந்த இத வந்து நீங்க அச்சீவ் பண்றீங்க அப்படின்றப்போ நீங்க வந்து குவாலிஃபைடு சீனியர் டைரக்டர், சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட் குமுலேட்டிவா. குமுலேட்டிவ்னா என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் மை பிவியும் குரூப் பிவியும் பிளஸ் பண்ணி. ஓகேவா? கிளியரா? இது வந்து உங்களுக்கு இன்னுமே டவுட்டா இருந்ததுன்னா இதை மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். நீங்க வந்து அதையுமே நீங்க வந்து ஷேர் பண்ணி மறுபடியும் பார்த்துட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து குமுலேட்டிவ்ன்றது இதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நார்மலா 8%ன்றது 600 பிவி நீங்க எடுத்தாலே வந்து 8% சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சினாரியோல தான் நீங்க இருக்கீங்க. அப்போ நீங்க வந்து 3 மாசம் ஆயிடுச்சு ஜாயின் பண்ணி. இப்போ நான் டோட்டலா வந்து 700 பிவி கொடுத்துருக்கேன். அப்போ 8% இது வந்து 600 பிவி தாண்டிடுச்சா? அப்போ 8%ஆ? ஓகே. இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்குப்பா. இன்னொன்னு ஈஸியா சீக்கிரமா சீக்கிரமா நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னா என்ன இருக்கு அப்படின்னா அதுக்குமே வந்து இது இருக்கு. என்னன்னா செகண்ட் மெத்தட் வந்து என்னன்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டேட்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருமே வந்து இதை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8னாலே 1 மந்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மந்த். இப்ப இந்த 1 மந்த்ல வந்து யாரெல்லாம் 300 பிவி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து 1 மந்த்ல 300 பிவி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8ன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இதுமே வந்து மை பிவி பிளஸ் குரூப் பிவி. ஓகேவா? அப்ப வந்து 5ல இருந்து 8 போனோம்னா 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் நார்மலா குமுலேட்டிவா வந்து 600 பிவி. ஓகேவா? இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் மெத்தட்ல ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8னாலே 1 மந்த்ல தான். இப்போ 1 மந்த்ல 300 பிவி நீங்க கிராஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து 8%ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மந்த்ல நீங்க இது பண்றீங்க. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 4 மந்த்ஸ் நான் சொல்லியிருப்பேன். 4 மந்த்ஸ்ல வந்து நம்ம பிரான்ச் டைரக்டர் அடிக்கலாம் நான் சொன்னேன்னா. அப்ப வந்து இதுல வந்து இந்த ஒரு மந்த்ல நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்றப்போ இந்த ஒரு லெவல நீங்க அச்சீவ் பண்ணிடலாமா? ஆ செகண்ட் இது இன்னும் கிளியரா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளான வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. என்னென்ன பிவி இருக்கு, எவ்வளவு எடுத்தா நம்ம வந்து என்னென்ன பெர்சன்டேஜ்க்கு போவோம் அப்படின்ட்டு. செகண்ட் லெவல் என்ன? இப்ப நம்ம 8% வந்துட்டோம். 8%ன்றது வந்து சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது என்னப்பா இது வந்து 5%னா குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர். 8% வந்து சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர். இத வந்து நீங்க வந்து இப்ப இதான் சொல்லணுமா? இதெல்லாம் நம்பர்ஸ்ல இருக்கே. பிரான்ஸ் எலக்ட்ரா இதெல்லாம் வந்து இதுவா இருக்கே அப்படிலாம் நினைக்க வேணாம். அதனால தான் இதுக்கு வந்து டெசிக்னேஷனே வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர், சீனியர் டைரக்டர் அப்படின்ட்டு. நீங்க வந்து உங்க ரீநேம்லயே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் லெவல் வந்து 8%ல இருந்து 12க்கு எப்படி போகணும் அப்படின்றது தான் டார்கெட். ஓகேவா? வந்து 12% என்ன சொன்ன? அசிஸ்டன்ட் பிரான்ஸ் டைரக்டர். இப்போ நீங்க வந்து ஓகே. ஆ இப்போ இதோட சினாரியோ இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட்க்கு வந்து 5ல இருந்து 8 போனோம்னா 2 சினாரியோ இருக்கு. ஒன்னு வந்து 1 மந்த்ல 300 பிவி எடுக்கணும். இல்லன்னா குமுலேட்டிவா 600 பிவி. அதே மாதிரி தான்
இந்த 12 அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 2400 பிவி எப்ப நீங்க கிராஸ் பண்றீங்களோ, இதுவும் குமுலேட்டிவா குமுலேட்டிவ்ன்றது என்ன சொன்னேன், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க இப்ப வரைக்குமே. அப்போ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எவ்வளவு இந்த இந்த 2400 எப்ப கிராஸ் பண்றீங்களோ அப்ப வந்து நீங்க வந்து அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க. சாரி, சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து செகண்ட். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து என்னன்னா 12ல இருந்து பிரான்ஸ் கேரக்டர். இந்த பிரான்ஸ் கேரக்டர் அடிக்கணும் அப்படின்னா 5500 பிவி 5500 பிவி நீங்க கொடுத்துட்டீங்க குமுலேட்டிவா அப்படின்னா நீங்க வந்து பிரான்ஸ் கேரக்டர். இதுலயுமே வந்து குமுலேட்டிவ்ல இதுல 2 சினாரியோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த நீங்க வந்து குமுலேட்டிவா 5500 நீங்க எடுப்பீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க எடுக்கும்போது அந்த மந்த்ல 2000 பிவி கொடுத்துருக்கணும். மை பிவிலையும் பிளஸ் குரூப் பிவிலையும். இந்த சினாரியோ வந்து எப்போ உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அப்பதான் நீங்க பிரான்ஸ். இது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும். பட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப வந்து 12ல இருந்து பிரான்ஸ் அடிக்கணும் அப்படின்னா 5500 பிவி எடுக்கும்போது கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து பிரான்ஸ் சொன்னேன். அந்த பிரான்ஸ் அந்த அந்த மந்த் நீங்க கிராஸ் ஆறீங்க பாத்தீங்களா, அந்த மந்த்ல உங்களோட அந்த மந்தோட பிவி கரண்ட் பிவின்னு சொல்லுவாங்க. குமுலேட்டிவ் பிவி கரண்ட் பிவி 2 இருக்கு. ரெண்டுத்தையும் போது கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். குமுலேட்டிவ்ன்றது என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங். கரண்ட் பிவினா இந்த மந்த் ஒண்டி. இதுதான் நீங்க வந்து கிளியரா இந்த பாயிண்ட் நீங்க கிளியரா இருந்துட்டீங்கனாலே ரொம்ப ஈஸி. இப்ப கரண்ட் மந்த்ல 2000 பிவி இருக்கணும். பிளஸ் குமுலேட்டிவா 5500 பிவி நீங்க கிராஸ் பண்ணிருக்கணும். இதுதான் சினாரியோ. ஓகேவா? இன்னும் கிளியரா வந்து உங்களுக்கு மறுபடியும் நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? இப்ப வந்து ரீவைண்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்ல. 5ல இருந்து 8 போனோம் அப்படின்னா 2 விஷயம் தான். 2 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் குமுலேட்டிவா 600 பிவி, செகண்ட் மெத்தட் 1 மந்த்ல 300 பிவி. சரிங்களா? இது முடிஞ்சு. செகண்ட் வந்து 12% அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 12% அச்சீவ் பண்ணணும்னா 2400 பிவி நீங்க கிராஸ் பண்ணணும் குமுலேட்டிவா. ஓகேங்களா? அண்ட் தென் தேர்ட் வந்து பிரான்ஸ் அடிக்கும் போது 5500 பிவி இருக்கணும். இது குமுலேட்டிவா 5500 பிவி இருக்கணும். பிளஸ் கரண்ட் பிவில வந்து 2000 பிவி இருக்கணும். சரிங்களா? அப்ப வந்து இது வந்து நம்ம 7000 பிவி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. அதை போட்டு குழப்பிக்காதீங்க. பிளஸ் நான் சொன்னனால பிளஸ் பண்ணணுமா அப்படின்னா நினைக்க வேணாம். இது நீங்க கிராஸ் பண்ணும்போது அந்த மந்தோட பிவி வந்து 2000 பிவி டேஷ்போர்ட்ல 2000 பிவி தாண்டி இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் சினாரியோ. இது கிளியரா இருக்கும் நம்புறேன். யாருக்காவது இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க பிங்க் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் இது பண்ணுவேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சாரி, நான் அன்மியூட்ல போட்டுருந்தேன். ஓகே. இப்ப எல்லாருக்குமே அன்மியூட் ஆப்ஷன் வந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்களே அன்மியூட் பண்ணி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லை நம்ம நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணலாம். இது நம்ம என்ன டைப்ல வந்து நம்ம அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த டவுட்ஸுமே இல்லையா? எல்லாருக்குமே கிளியரா? சரி, கிளியர்னா சாட் பாக்ஸ்ல வந்து நீங்க கிளியர்னு போடலாம், இல்ல நோ டவுட்ஸ்னு போடலாம். ஓகே, யாரோ
ஹலோ. ஓகே, 2 பேருக்கு தான் புரிஞ்சுதா? வேற யாருக்குமே புரியலையா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க மறுபடியும் கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஏன்னா இது கிளியரா இருந்தாதான் நம்ம என்ன டார்கெட்ன்றதோட இத பிளான் பத்தி தெரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் என்ன போக போறோம், நம்ம என்ன என்ன லெவல்ல இருக்கும்னு தெரியும். அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன டார்கெட் இருக்கு, கம்பெனியோட டார்கெட் என்ன, கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரிஞ்சா ஒண்டிதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் என்ன எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால டவுட்ஸ் எல்லாம் டவுட்ஸ் இல்லைன்னு போடுங்க. அப்படிலாம் இங்கே இருந்துருவோமா? இந்த இந்த இதுலயே இருந்துருமா? ஓகே, யாருக்குமே அப்போ டவுட்ஸ் இல்ல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து இது இது ஓகேப்பா. இது லெவல் பிளான்ஸ் எல்லாம் ஓகே. இப்ப 4 லெவல் இருக்கு. 5ல இருந்து பிரான்ஸ் அடிக்க மினிமம் 4 மந்த்ஸ். இந்த 4 மந்த்ஸ் நம்ம என்ன ஒர்க் எல்லாம் யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. இந்த இந்த பிளானை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இதுல வந்து இப்ப வந்து இப்ப இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும். கரெக்டா? இப்ப வந்து ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிலபஸ் தெரியணும். அதுல என்னென்ன வந்து சப்டிவிஷன்ஸ் இருக்கு, எந்தெந்த மார்க் வந்து வரும், எவ்வளவு மார்க்குக்கு வரும், எத்தனை 2 மார்க் கொஸ்டின், எத்தனை 1 மார்க் கொஸ்டின் இருக்குன்னு தெரியணும். அதே மாதிரிதான் இந்த ஒரு பிசினஸ்லயும் வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ன்றது இருக்கு. ரூல்ஸ்ன்றதோட இதெல்லாம் டிஃபைன் பண்ணி இது 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 மூலியமா நிறைய பேர் சக்சஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ப்ரீ டிஃபைன்டா வந்து பில்ட் பண்ணது. அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அவ்வளவுதான். இதுதான் சிஸ்டம். இப்ப இந்த சிஸ்டத்துல என்னப்பா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது இனிமேட் வந்து நான் எழுதலாம் போறது இல்ல. நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு ஃபீட்பேக் போடும்போது உங்களோட நோட்ஸ்மே நீங்க எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யூஸ் த ப்ராடக்ட். ஏன்னா நம்மளோட பிசினஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளே யூஸ் பண்ணல அப்படின்றப்போ நம்ம போயிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணும்போது அவங்க வராங்க அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நீங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா, என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு, எதெல்லாம் நல்லா இருக்கும்னு கண்டிப்பா கேட்பாங்க. அந்த விஷயத்துல போயிட்டு நம்மளால பொய்யும் சொல்ல முடியாது, அங்க வந்து இதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கன்சியூமரா இருக்கணும். நம்ம கன்சியூம் பண்ணிருக்கணும். அது எல்லாருமே பண்றோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான், யூஸ் த ப்ராடக்ட். செகண்ட் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு நாலேஜ் தேவை. கரெக்டா? இந்த பிசினஸ் பொறுத்தவரையில ஓகே, நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். செகண்ட் வந்து அதை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த பிளான் ஆகட்டும், இல்ல வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு என்ன இதெல்லாம் இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன மாதிரி நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும், இல்ல வந்து இந்த மாதிரி கோத்ரூ பண்ணும்போது எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம் எதில் போய் கத்துக்கலாம் அப்படின்னா செகண்ட் விஷயம் என்னன்னா கெயின் த நாலேஜ். எப்படிப்பா கெயின் பண்றது அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங். செகண்ட் வந்து சோஷியல் மீடியா. நம்மளுக்கு யூடியூப்ஸ் இருக்கு, நிறைய 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 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்களா ஒரு தேடும் போதுதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கவே தோணும். இது வந்து நம்ம டெய்லியுமே வரோம், டெய்லியுமே இந்த ஒரு மீட்டிங்லயே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளால முடியாது. நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன கத்துட்டு இருக்கீங்க? ஏன்னா இது டிபெண்ட்ஸ் அப்பான் எல்லாருமே வந்து டீமா தான் பண்ண போறோம். இப்போ உங்க கீழே வரவங்க நீங்க தான் பாத்துக்க போறீங்க. அப்போ உங்க டீமுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா உங்க கைடன்ஸ்ன்றது வேணும். கரெக்டா? அப்படின்றப்போ அந்த நாலேஜ் வந்து நம்ம கிளியரா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கெயின் த நாலேஜ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீட்டிங். செகண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் நீங்க வந்து வெளியே போயிட்டு நீங்க போய் கத்துக்கிறது தான். சோஷியல் மீடியால இருந்து, யூடியூப்ல இருந்து எதையாவது வந்து நீங்க கத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப மீட்டிங்லயே வந்து ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. மீட்டிங்ல என்னப்பா பண்ணும்
அப்படின்னா மீட்டிங் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். டெய்லியுமே நம்மளுக்கு வந்து 7:50ல இருந்து 8:50 இதுதான் நம்ம ரெகுலர் மீட்டிங்கான டைமிங். இந்த டைமிங்க்கு ஃபர்ஸ்ட் அலாரம் செட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன் இந்த அலாரம் அப்படின்னா, இப்ப வந்து மேபி நீங்க ஏதாவது ஒரு ஒர்க்ல இருப்பீங்க. இல்ல ஏதாவது வந்து அஹ், ஏதாவது ஒரு இதுல இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைக் ஆகாது. மேபி சில சில அர்ஜென்சினால. அதுவே வந்து ஒரு அலாரம் செட் பண்ணிட்டோம்னா, அந்த ஒரு ரெகுலரைசேஷன் வந்து வந்துரும். ஓகேவா? அந்த ஒரு தாட்டுக்கு வந்து ஓகே இந்த டைம்க்கு இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாற மாறதான். இப்ப நம்ம பல்லு தேய்க்கிறோம். இப்ப நம்ம உடனேவா வந்துருச்சு எல்லாமே. இப்ப வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து லைனா நம்ம சாப்பிடுறோம். இதெல்லாம் எப்படி வந்தது? ஹேபிட் தானே. அப்ப இந்த ஹேபிட்ட பண்றதுக்காக தான் இந்த அலாரம்ன்றதே. சரிங்களா? சிஸ்டம்ன்றதே அது மாரிதான். இது எல்லாமே ஒரு ஹேபிட்டா வர 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 உங்கள பார்த்து உங்க கீழ இருக்கவங்க கத்துப்பாங்க. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, கெயின் த நாலேட்ஜ். அது எதுலலாம் நம்ம கத்துக்கலாம்னா, மீட்டிங் அண்ட் தென் சோசியல் மீடியா. மீட்டிங்ன்றது நம்ம 7:50ல இருந்து 8:50. இப்போ இந்த 7:50ல இருந்து 8:50ல வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஐ ஜாயின்ட்டும் ஃபீட்பேக்ன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். இது என்னப்பா அப்படின்னா, இது வந்து ஆக்டிவிட்டி. இந்த ஐ ஜாயின்ட்டும் ஃபீட்பேக்கும் எதுக்காக போடுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஆக்டிவிட்டின்றது என்னன்னா, இப்ப வந்து இந்த பிசினஸ் பொறுத்தளவுல நெறைய ஸ்கில்ஸ் தேவை. நான் ச இது எல்லாருக்குமே கண்டிப்பா சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கம்யூனிகேஷன் ஸ்கில், அதே மாரி எப்படி மேனேஜ் பண்ணணும். ஆ அண்ட் தென் வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசும்போது அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணலாம். அனலைசேஷன் ஸ்கில்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இந்த மாரி நெறைய ஸ்கில்ஸ் நம்ம கத்துப்போம். அதுல இந்த ஃபீட்பேக்ன்றது வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட்ல தான் எல்லாருமே போடுவாங்க. குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அவங்களோட ஃபீட்பேக்ன்றது அவங்களோட ஓன் வாய்ஸ்ல தான் போடுவாங்க. எதுக்காக அப்டின்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது நம்ம இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது சொல்றாங்க. ஆ இப்போ ஒரு ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க பேசணும். நடுவுல நின்னு பேசுவீங்களா? அப்படின்னு கேட்கும்போது மோஸ்ட்லி நம்ம 90% ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து பயம் இருக்கும். கரெக்ட்டா? அப்ப இந்த பயத்த போக்கறதுக்காக தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டியே. அதே மாரி டோன், வாய்ஸ் டோன் ஆகட்டும். இப்ப சரவணன் சாரோட வாய்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். அது வந்து லீடர்ஷிப் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பழக பழக நம்ம பேச பேச தான் வரும். சரிங்களா? நம்ம ஐடியலா நம்ம இருக்கறனாலயோ, இது எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணாதனால நம்ம சக்சஸ் வந்து இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து டைரக்ட்டா குடுக்க மாட்டார். நம்ம ஒரு எஃபெக்ட் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா குடுப்பாங்க. கரெக்ட்டா? அப்ப வந்து 2ண்ட் பாயிண்ட்ல இவ்ளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. 2ண்ட் பாயிண்ட் கெயின் த நாலேட்ஜ் தான். அந்த கெயின் த நாலேட்ஜ்லயே எதுல இருந்து கெயின் பண்ணிக்கலாம்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து மீட்டிங் அண்ட் தென் சோசியல் மீடியான்னு சொல்லியிருப்பேன். மீட்டிங்ல என்னலாம் ஃபாலோ பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அலாரம். 7:50க்கு ஒரு அலாரம். 2ண்ட் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஐ ஜாயின் போடுங்க. அதே மாதிரி முடிச்சு இப்ப வந்து ஒரு 8:50க்கு முடியுது அப்படின்னா, அந்த ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க உங்க ஃபீட்பேக் போடணும். ஏன்னா இது எல்லாமே உங்க கீழ இருக்கவங்க உங்கள பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இது டூப்ளிகேஷன் பிசினஸ். ஓகேவா? நம்ம சொல்றதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க ஃபிரெண்ட்ஸ். நீங்க வேணா கவனிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க வந்து எதுவுமே பண்ணாம நீங்க போய் சொல்லி பாருங்க உங்க டீம் கிட்ட. கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. அதுவே வந்து இது எல்லாமே நீங்க வந்து ப்ரீ டிஃபைனா இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு போயிட்டு நீங்க காட்டும்போது, இது எல்லாமே ஒரு ஒரு விஷயமே வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது நீங்க டைரக்ட்டாவே பார்க்கலாம். ஓகேவா? 2ண்ட் சிஸ்டம் இதுதான். கெயின் த நாலேட்ஜ். 3 என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அப்லைனோட கனெக்டிவிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்லைன் அண்ட் டவுன்லைன் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இது என்ன கனெக்டிவிட்டினா கால் பேசுறது தான். இது ரொம்ப ரொம்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசினஸ் பத்தி ஆகட்டும், பிசினஸ் பத்தி இது விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் உங்க உங்க 2 உங்க இப்போ உங்க அப்லைன் ஆகட்டும், உங்க டவுன்லைன் ஆகட்டும். உங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத யோசிங்க. பிசினஸ் பாயிண்ட்லாம் விட்டுருங்க. பிசினஸ் பத்தி தான் பேசணுமா அப்படின்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு நீங்க டைம் குடுத்திருக்கீங்களா? அத வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இதுதான் ரொம்ப 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 பேசிக். பேசிக்ன்றத விட இத நீங்க டாக்கிள் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க லாஸ்ட் வரைக்கும் உங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா, இது வந்து ஒரு 5 மாசமோ, இல்ல 5 வருஷமோ ரன் பண்ண போற பிசினஸ் கிடையாது. லைஃப் லாங் தானே நம்ம இங்க பண்ண போறோம். அப்ப அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியணும்ல. அந்த மாரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணுங்க.
உங்க டவுன்லைன்ஸ் பத்தியோ இல்ல வந்து உங்க அப்ளைன்ஸ் பத்தியோ உங்க டவுன்லைன்ஸ் பத்தி கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ரிலேஷன் இருக்கும். ஏன்னா உங்க அப்ளைன்ஸ்க்கு கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும், கொஞ்சமா தெரிஞ்சிருக்கும். உங்களோட சுச்சுவேஷன் ஆகட்டும், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியணும்ல. ஒரு நார்மலா வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஒரு டார்கெட்ன்றது நம்ம இந்த பிசினஸ் எடுக்கும்போது எதுக்காக எடுத்திருப்போம்? அந்த ஒரு காரணத்தை வந்து நம்ம இது பண்றதுக்காக தான் அந்த ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். ஓகேவா? அப்போ 3வது விஷயம் என்னன்னா, ரெகுலர் கனெக்ட் வித் அப்லைன் அண்ட் டவுன்லைன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூஸ் த ப்ராடக்ட், செகண்ட் வந்து கெயின் த நாலேஜ், தேர்ட் வந்து கனெக்ட் வித் அப்லைன் அண்ட் டவுன்லைன். தேர்ட் வந்து என்னன்னா, ஃபோர்த் வந்து என்னன்னா, இது எல்லாமே கரெக்டா இருக்குப்பா. நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்மே எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே நீங்க கெட் அதே மாதிரி மீட்டிங்ல வரீங்க. மீட்டிங்ல வந்து என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இல்ல இதுதான் ப்ரீ டிஃபைன் எல்லாமே சொல்றாங்க. இதுவும் கத்துக்காச்சு. தேர்ட் பாயிண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி டெய்லியுமே கனெக்ட்ல இருக்கீங்க. அவங்க அவங்க கூட கனெக்ட்ல இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். இப்ப டைரக்டா நம்ம வந்து சந்தன் சார் கிட்டலாம் பேசவே முடியாது. ஒரு ஒரு லெவல் நீங்க அச்சீவ் பண்ண மேல மேல ஒருத்தர் கிட்டயா நீங்க வந்து பேச ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? அப்ப வந்து இந்த இந்த விஷயமே நீங்க கடைபிடிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய இது வளரணும், இத வந்து டூப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஷேர் பண்ணணும். இன்வைட் பண்ணணும். ஓகேங்களா? இன்வைட்ன்றது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம ஷேர் பண்ண போறோம். இது வந்து டெய்லியுமே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணணும். ஒரு ஜாபுக்கு போறீங்க. 1 வருஷமா இல்ல வந்து நீங்க எத்தன வருஷமா ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. ஒரே ஒர்க் தான் நம்ம பண்றோம். ஏன் பண்றீங்க? ஆனா நம்ப நம்ப இந்த பிசினஸ் பண்ணும்போது நெறைய பேருக்கு இந்த கேள்விலாம் வரும். டெய்லியுமே பண்ணணுமா? இல்ல இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தோனமே இது மறந்து போறது. இந்த மாரிலாம் ஏன்னா ஒரு சிச்சுவேஷன் வருது அப்டின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம லைஃப்ல ஒரே பிரச்சனையா வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா இருக்காது. கரெக்ட்டுங்களா? லாஸ்ட் வரைக்கும் ஒரே பிரச்சனைன்றது கண்டிப்பா இருக்கவே இருக்காது யாருக்குமே. ஒரு கட்டத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப ஏன் நீங்க வந்து அந்த பிரச்சனைய ஃபோக்கஸ் பண்றீங்க? ஏன் உங்க ஃபியூச்சர ஃபோக்கஸ் பண்ண மாட்றீங்க? அப்ப இந்த பிசினஸ்ன்றது உங்களுக்கு வந்து லாங் ரன் வந்து இன்கம் தரப்போறது. கரெக்ட்டா? அப்ப இப்படிதான் ஃபிரெண்ட்ஸ் உங்களோட மென்டாலிட்டியே இருக்கணும். ஆனா 95ன்றத விட 99% ஆஃப் பீப்பிள்ஸ் இதுல தான் ஃபெயில் ஆகுவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ஆ இப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்க ரிலீவ் ஆகுறீங்க. இல்ல வந்து இன்னைக்கு நீங்க வரல, இல்ல ஒரு 5 நாள் வரல அப்படின்னா, இந்த 5 நாள் வந்து உங்க கீழ இருக்கவங்களோட ஃபாலோ அப் என்ன ஆகும்? அந்த கனெக்டிவிட்டி என்ன ஆகும்? அப்ப இதுல என்னன்னா, நீங்க நின்னா ஒண்டி தான் உங்க கீழயே நிப்பாங்க. ஓகேவா? அப்போ எல்லாருமே என்ன இது பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் நிக்கிறேனா, நான் ஃபீல்ட்ல இருந்தா தானே என் கீழ என்ன என் கை பிடிச்சுட்டு எல்லாரும் நிக்கணும். நிப்பாங்க. அவங்க ட்ரஸ்ட் வரும். நீங்களே வந்து ஒத்த கால்ல நிக்கும்போது, நம்ப கீழ இருக்கவங்க எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா நிப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? இந்த பிசினஸ்ல இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சில பேர்லாம் டார்கெட் வச்சிருப்பீங்க. ஒரு 5 மந்த்ஸ் நான் பண்றேன்ப்பா. 5 மந்த்ஸ் நான் பண்றேன். மேபி வரலன்னா நான் ரிலீவ் ஆயிடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. மேபி இருக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து நெனச்சுட்டீங்கன்னா ஒரு அது லிமிட்டேஷன்ன்றது குடுத்துட்டீங்க. அப்ப உங்க மேல அந்த நம்பிக்கை இல்லாததுனால தானே அந்த 5 மந்த்ஸ்ன்றது இது பண்ணியிருக்கீங்க. இந்த இதெல்லாம் வந்து என்னவா இருக்கணும்னா, இந்த 5 மந்த்ஸ்ல நான் என்ன கத்துக்கினேன்? என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கினேன்? நான் பண்ணதெல்லாம் கரெக்ட்டா? அப்படின்னு நீங்க அனலைஸ் நீங்களே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்றப்போ, இந்த பாதி இந்த ஆன்சர் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுரும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்னு யாருமே பாயிண்ட் அவுட்டே பண்ண தேவையில்ல. சரிங்களா? அதனால 4த் வந்து ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி. டெய்லியுமே நம்ம வந்து ஒரு 5 மெம்பர்ஸோ இல்ல உங்களோட இதுதான். அத வந்து டெய்லியுமே ஒருத்தருக்காவது நீங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா இது வந்து செல்ஃப் அர்ஜென்சி. இப்ப வந்து மேபி சில பேர் வந்து ஆ எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு சினாரியோ சொல்றேன். உங்க உங்க மேல எக்ஸாம்பிள் தான். யாருமே வந்து சீரியஸா எடுத்துக்கணும். ஆ உங்க உங்க கிட்ட வந்து ஒரு லோன்ன்றது ஒரு பெரிய லோன் இருக்கு. பெரிய லோன்ன்றத ஒரு பெரிய கடன் வச்சிருக்கீங்க. சரிங்களா? மாசம் மாசம் வந்து ஒரு 80,000 இல்ல 90,000 கட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அப்போ உங்களோட மென்டாலிட்டி, உங்களோட வொர்க் எப்படி இருக்கும்? எது கிடைச்சாலும் பண்ணுவோமா?
எது கிடைச்சாலும் பண்ணுவோம். அது வந்து இவ்வளவுதான் அவ்வளவுதான்லாம் இல்ல. அதுல இருந்து வருதா அப்படின்றப்போ எவ்வளவு செல்ஃப் அர்ஜென்சியா பண்றோம். பட் ஆனா நம்ம இத வந்து நம்ம அந்த மாதிரி பார்க்கணும். அத நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்போ எல்லாருமே அந்த லெத்தாஜிக்ன்றதோட அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வாங்க. ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன்ன்றது வந்து கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாளைக்கு தான் உங்கள காப்பாத்துமே. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ஒரு ஹார்ட்வேர் சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, இத விட்டு போயிடுவீங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்னாலுமே இத நான் விடக்கூடாது. நான் இத பண்ணியே ஆகணும். இதுதான் இதுதான் அப்படின்றதோட, இத நான் பண்ணா ஏன்னா இதுல வந்து சரவணன் சார் வந்து 10 லேக்ஸ் எடுக்குறாரு. அப்போ அவரு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இது பண்ணா நம்மளுக்கும் கிடைக்கும். நம்மளுக்கே தெரியும். ஏன் அத நம்ம பண்ண மாட்றோம்? சரிங்களா? அப்போ இதுதான் விஷயமே. நீங்க இருக்கீங்க. நீங்க வந்து உங்ககிட்டயே நீங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்றப்போ இதுக்கு எல்லாருக்குமே ஆன்ஸர் கிடைக்கும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டின்றது தான் உங்க டீமையே டெவலப் பண்ண போகுது. ஏன்னா, இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம். நம்ம 2 பேர்ல நான் ஒண்டி வொர்க் பண்ணல, நீங்க ஒண்டி வொர்க் பண்றீங்க அப்படின்றப்போ, அது ஒருத்தர் ஒண்டி தான் வொர்க் பண்றாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம். கரெக்ட்டா? ஆனா அவரு வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ணிருவாரு. ஏன்னா, அவர் வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு நாள் இம்ப்ரூவ்மென்ட் ஆயிட்டு இருக்காரு. இப்ப 4 நாளா மேபி கண்டிப்பா ஒரு வேற வேற இது வந்து வரும். அதுவே வந்து நம்ம 2 பேருமே ஒரே காமனா நம்ம பண்றோம் அப்டின்னா, ஈஸியா சக்சஸ் பண்ணலாமா? பட் நான் ஒரு ஐடியா எடுத்துட்டு வரேன். நீங்க ஒரு ஐடியா எடுத்துட்டு வரீங்க. அவங்க இருக்காங்க இல்ல. ஆனா நான் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு எனக்கு வந்துச்சுப்பா. அப்படின்னு வந்து உங்களால சொல்ல முடியுமா? அப்ப வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிரண்ட்ஸ். நீங்க வந்து ஷேர் பண்றது வந்து டெய்லியுமே வந்து கன்சிஸ்டன்சியா ஷேர் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு ஷேர் பண்றீங்க. ஒரு 5 நாள் கேப் விடுறீங்க. இல்ல ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்ப ஸ்டூடண்ட்க்கு என்னவா சிச்சுவேஷன் இருக்கும். மேபி அசைன்மென்ட் இந்த மாரி இருக்கும். கண்டிப்பா அவங்களோட இது வந்து அது பெருசா இருக்கும். ஆனா என்னன்னா, ஒன்ஸ் சீக்கிரமா முடிச்சுட்டு இதுக்குள்ள நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு அறியாமலே நம்மளோட டைம நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல. கரெக்ட்டா? அந்த டைம தான் இங்க குடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க வந்து ரிசல்ட்ஸ் பத்தி எதுவுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. இன்புட்ட வந்து நீங்க 100% குடுங்க. அவுட்புட் என்ன வேணா இருக்கட்டும். அவுட்புட் இன்னைக்கு வரலையா, நாளைக்காவது வரும். ஆனா இதுல தான் நெறைய பேர் வந்து ஃபெயிலியரே ஆகுறீங்க. இன்னைக்கு பண்றீங்க, நாளைக்கு பண்றதில்ல. 4 நாளைக்கு பண்றீங்க, மறுபடியும் 4 நாள் பண்றீங்க, 4 நாள் பண்ணலன்னா, எப்ப நம்ம வந்து சக்சஸ் பண்றது? அப்போ உங்களுக்கு அந்த செல்ஃப் அர்ஜென்சி இல்லவே இல்ல. ஓகேவா? அப்போ 4த் பாயிண்ட் வந்து ரெகுலரா வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்க ஷேர் பண்ணணும். ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி. 4த் சரிங்களா? அண்ட் தென் 5த் வந்து என்னன்னா, இது எல்லாமே 4ன்றது ரொம்ப ரொம்ப இது வந்து ரொம்ப டெப்த்தா பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா இது ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஆனா இது ஃபாலோ பண்றவங்க தான் சக்சஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இதுல வந்து அந்த 1% ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து 10 லேக்ஸ் மேலயோ இல்ல வந்து குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். இதுதான் சீக்ரெட். இதுல வந்து வேற எந்த ஒரு சீக்ரெட்டுமே கிடையவே கிடையாது. இது அவங்க பேச்சு திறமை இருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்ல. நம்பனால முடியாதது எது இருக்கு? இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் தென் இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இதுதான் வந்து அ இந்த பிசினஸ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் 5த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஃபாலோ அப் இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்றதோட ரீட்டெயின்மென்ட்ல வரும். சரிங்களா? என்ன அப்படின்னா, உங்க கீழ வர்றவங்க இப்ப நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ட்ராக்கிங் இருக்கணும்ல. இப்போ ஒரு டீம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் இருக்கணும். அப்பதான் நம்ம வளரணுமா, வளரலையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியும். கரெக்ட்டா? அப்ப ட்ராக்கிங் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அட்டெண்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா இது சின்ன பசங்க மாரி அட்டெண்டன்ஸ்லாம் இது பண்றாங்க அப்படின்றப்போ, ஏன்னா இது நீங்க கவுண்ட் இது பண்ணா தான் நம்மளுக்கு வந்து இப்ப நீங்க எடுக்குறீங்க. ஆ ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் நீங்க எடுத்தீங்கனாலே, உங்களோட குரோத்ன்றது தெரிஞ்சிரும். நம்ம இப்படிதான் இருக்குமா? இல்ல இப்படிதான் இருக்குமா? அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு விஷன்ன்றது தெரியும். அதுவே நீங்க வந்து எதுவுமே எடுக்காம உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங்குமே இல்லாம, இப்போ வராங்க, இப்போ இன்னைக்கு ஒரு 3 பேர் வராங்க. 3 பேர்ல வந்து 2 பேர் வந்து காணாம போறாங்க 2, 3 நாள்ல. அப்போ ஒருத்தர் தான் இருக்காங்க. அந்த ஒருத்தர் வந்து நீங்க ஃபாலோ அப் பண்றலையோ, இல்ல வந்து இது பண்ணலையோ, அவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு
ட்ராக்கிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேர் போறாங்கப்பா. இந்த 2 பேர் வந்து நம்ம மேல வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும். இது நீங்க ட்ராக் பண்ணும்போது, உங்களுக்கு அறியாமலேயே, "என்னடா இது இவ்வளவுதான் இருக்கா? இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் போடணுமே" அப்படின்ற ஒரு அர்ஜென்சி கிடைக்கும். சரிங்களா? இதுதான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? அப்போ வந்து ட்ராக்கிங்ன்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டெண்டன்ஸ்ன்றது ரொம்ப அது நீங்க நீங்க ஒண்டி தான் இருக்கீங்களா? நீங்களும் உங்க அப்ளைன் இந்த 2 பேருக்கும் போட்டுக்கோங்க. அட்டெண்டன்ஸ். ஐ ஜாயின்ட்க்கு ஒரு டிக்கும், ஃபீட்பேக் ஒரு டிக்கும். நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. இப்போ 30 டேஸ் 30 டேஸ் நீங்க வந்து ஃபுல்லா வரீங்க. அந்த இத வந்து நீங்க உங்க டவுன்லைன்ஸ் வராங்க. இது பாருங்க நான் வந்து எல்லாமே நான் வந்து வந்திருக்கேன். குரூப்ல வேணா நீங்க வந்து போய் செக் பண்ணுங்க. இத போய் காட்டும்போது, அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா? மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்றீங்க. அத பண்ணி காட்டிட்டு அத எடுத்துன்னு போயிட்டு நீங்க காட்டுறீங்க அப்படின்னா பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? அதே மாரி தான் ஒன்ஸ் நீங்க இன்கம் எடுத்தா தான் உங்க கீழ இருக்கவங்க இன்கம் எடுப்பாங்க. கரெக்ட்டா? இப்ப எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா, நீங்க சேஞ்ச் பண்றதுல தான் இருக்கு. சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. அவ்வளவுதான். இப்ப இந்த சிஸ்டம்ன்றது இந்த ஒரு 5 சிஸ்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சிம்பிளா இல்லையா? இது வந்து பண்ண முடியுமா? முடியாதா? யூசர் ப்ராடக்ட்ன்றது வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு கடையில வாங்குறது இங்க வாங்க போறோம். அதுல இப்போ வெளிய வாங்குறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. அது வந்து நம்மளுக்கு ஏதாவது இன்கம் கிடைக்குதா? கிடையாது. ஆனா இங்க வந்து அது கிடைக்குது அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். கரெக்ட்டா? அப்ப இதுவே நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றது இல்லன்னா, நம்மளால எது பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் இதுதான். அதனால சில பேர் வந்து ஓகே. இந்த சினாரியோ நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுதான். ஓகேவா? யூஸ் த ப்ராடக்ட். செகண்ட் என்னன்னா, கெயின் த நாலேட்ஜ். நாலேட்ஜ் இல்லாம நீங்க வந்து இதுல சர்வைவே பண்ண முடியாது. ஏனோ தானோ நம்ம ஓடிட்டே இருப்போமே தவிர, ஆனா நம்ம எதுக்காக ஓடுறோம்னு நம்மளுக்கே தெரியாது. அதனால தான் இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொல்றதே காரணம். ஓகேவா? கெயின் த நாலேட்ஜ். 3 விஷயம் என்ன? 3 விஷயம் யாராவது சொல்ல முடியுமா? சாட் இருக்கு. சாட் பண்ணலாம். இப்ப யாருமே வந்து எடுக்கலையா? ம். ஓகே. யாருமே இருக்கீங்களா எல்லாருமே? சரி ஓகே. நான் வந்து யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க? ஓகே. ஓகே. 2 பேர் தான் நோட் பண்றீங்களா? சரி ஓகே. மேபி வந்து சில பேர் வந்து அவங்களோட சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்ல வந்து ஏதோ ஒண்ணு. ஆனா நம்ப வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா? அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க வந்து கவனிக்கிறீங்களா இல்லையான்னு. சரிங்களா? ஓகே. 3 விஷயம் என்னன்னா, கனெக்டிவிட்டி வித் அப்லைன் அண்ட் டவுன்லைன் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அண்ட் தென் 4த் வந்து என்ன சொன்னேன்னா, கேர் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 4 விஷயம் போதும். இது சக்சஸ் பண்றதுக்கு. நெறைய விஷயம் இருக்கு. பட் இந்த 4 விஷயத்த யார வந்து சின்சியரா ஃபாலோ பண்றீங்களோ, அவங்களால கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். 5த் என்னன்னா, இந்த 4 விஷயத்த பண்ணும்போது, இந்த 5த் விஷயம் கண்டிப்பா வளர்ந்துரும். இந்த ட்ராக்கிங்ன்றது. அப்ப இந்த ஒரு கையில வந்து 5 விரல்னா 5 விரல் நீட்டும்போது தான் நமக்கு தெரியும். கரெக்ட்டா? அதே மாரி தான். இந்த இந்த பிசினஸ்ல இந்த ஒரு 4 சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சிஸ்டம் தான். இது வந்து நீங்க எப்படி இம்பார்ட்டன்ட்டா எடுத்து பண்றீங்க அப்படின்றதுக்காக தான் இருக்கு. சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆ ஓகே. இதுதான் சிஸ்டத்த வந்து நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ யாராவது ஜாயின் பண்றாங்க. இப்ப ஜாயின் பண்ணும்போது, அவங்கள வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் ஆ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் எல்டிபி பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. எல்டிபி ஃபுல் ஃபார்ம் தெரியல அப்படின்னா, சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் புரோகிராம் சொல்லுவாங்க. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் புரோகிராம். ஓகேவா? இது வந்து உங்க அப்ளைன் கிட்ட கேட்டீங்கன்னா தருவாங்க. இதுதான் வந்து யாரையாவது நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்க. இது எப்படி அப்ரோச் பண்றது? இதுக்கு எல்லாமே வந்து தனியா ஒரு இன்விடேஷன் வீடியோன்னு இருக்கு. யாருக்காவது வேணும்னா உங்க அப்ளையன்ஸ் வந்து நீங்க பின் பண்ணுங்க. அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது எப்படிலாம் நம்ம வந்து இன்வைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப யாராவது ஓகே சொல்றாங்க அப்படின்னா நம்ம எல்டிபி ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த எல்டிபி ஷேர் பண்ணிட்டு அந்த ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். அந்த லிங்க் உங்களுக்கே அந்த 45 மினிட்ஸ்ன்றது நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த ஆட்டோமேஷன் லிங்க். சரிங்களா? இது இது எல்டிபி ஒன்ஸ் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்றப்போ, ஒரே விஷயம் தான். ஒண்ணு வந்து அவங்க வந்து அவங்களோட டவுட்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லன்னா நோ சொல்லுவாங்க. அப்படின்னா நோ ரெஸ்பான்ஸா இருக்கும். ரெஸ்பான்ஸே இருக்காது. இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு தான் இருக்கும். இப்போ நோ சொல்றாங்க, இல்ல இந்த ரெஸ்பான்ஸ் பண்றவங்க அவங்கள விட்டுருங்க. இது எல்லாமே வந்து இருக்கதான் செய்யும். கரெக்ட்டா? அப்ப வந்து அத விட்டுருங்க. இத வந்து இதுல வந்து இல்ல டவுட் கேட்கறாங்க. இல்ல வந்து ஜாயின் பண்ணணும். ஹவ் டூ ஜாயின் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா, செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளையன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணணும். வெரிஃபிகேஷன் கால்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கே சில பேருக்கு எடுக்க தெரியும். மேபி வந்து எடுக்க தெரியாது. இல்ல இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, வெரிஃபிகேஷன் கால்ன்றது என்னன்னா, இதுல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு என்ன பண்ணணும்? எந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. அதான் வெரிஃபிகேஷன் கால். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 3 ஹார்ஸ் ட்ரெய்னிங் இருக்கு. பேசிக் ட்ரெய்னிங். கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. டே 1, டே 2, டே 3. 1 ஹவர் இருக்கும். இதுதான் 3 ஹார்ஸ் ப்ரோகிராம். இந்த 3 ஹார்ஸ் ப்ரோகிராம் வந்து ஒன்ஸ் முடிச்சோனமே அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட்ன்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க மேனேஜ்மென்ட் சைட்ல இருந்து. ஓகேவா? இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன ஃபோர்த் பாயிண்ட் என்ன ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அவங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஒரு டே 1 இல்ல வந்து ஒரே நாளைக்கு சில பேர் வந்து 2, 3 2மே பார்த்துருவாங்க. இல்ல வந்து 3மே கூட பார்த்துருவாங்க. இட்ஸ் அப் டூ தேர் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஒன்ஸ் அவங்களுக்கு இது முடிச்சோனமே, அவங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் முடிக்கிறாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் 1 ஹவர் முடிக்கிறாங்க அப்படின்றப்போ WhatsAppலயே ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? WhatsAppல நம்மளுக்கு வந்து 2 WhatsApp இருக்கு. ஒண்ணு வந்து பைலட் பேட்ச்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஒரிஜினல் குரூப். பைலட் பேட்ச்ன்றது என்னன்னா, இப்போ நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 3 டேஸ்க்கு வந்து அந்த ஒரு குரூப்ல இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த 3 டேஸ் முடிச்சோனமே ஒரிஜினல் குரூப்ல வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஷிஃப்ட் பண்றவங்க புரமோட் பண்ணுவாங்க. சரிங்களா? குரூப் பத்தி நீங்க இந்த 2 குரூப் இருக்கு. ஓகேவா? தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப இவங்க 3 டேஸ் முடிச்சுட்டாங்க. நம்ம வந்து சர்டிபிகேட்டுமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன விஷயம் கத்து தரணும் அப்படின்னா, அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஐடி கிரியேஷன் பத்தி சொல்லணும். அதுக்கான ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அது எல்லாமே வந்து ஐடி கிரியேஷனுக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். பிளஸ் அதோட இந்த ஷாப்போட டீடைல்ஸ், தமிழ்நாட்டுல இருக்கிற ஷாப்போட டீடைல்ஸ் வந்து ஒரு பிடிஎஃப் இருக்கும். அது எல்லாருமே எல்லார்கிட்டயும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க அப்ளைன்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. அண்ட் தென் கேட்டலாக். இது கண்டிப்பா இது 3த்தையும் வந்து நீங்க ஷேர் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடி கிரியேஷனுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ அதை வந்து ஷேர் பண்ணணும். செகண்ட் ஷாப்போட டீடைல்ஸ். தேர்ட் வந்து கேட்டலாக். இது 3த்தையும் வந்து நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அவங்க ஐடி போட்டுருவாங்க. சரிங்களா? அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவங்களோட குரூப் வந்து சேஞ்ச் பண்ணிடுவீங்க. கரெக்டா? இந்த பைலட் பேட்ச்ல இருந்து 3 ஹார்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சோடனே அவங்க வந்து ஒரிஜினல் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம ரெகுலர் ட்ரைனிங்ஸ் தான். 7:50க்கு அலாரம் செட் பண்ண சொல்லி தரணும். 7:50க்கு அலாரம் செட் பண்ண இது பண்ணிருக்கணும். அண்ட் தென் ஐ ஜாயின் ஃபீட்பேக். ஓகேவா? பிளஸ் இதோட வந்து ரீநேம். நம்ம குரூப்போட நேம் ஆகட்டும், அந்த குரூப்போட எதுக்காக அந்த குரூப் வச்சிருக்காங்க, வாட்ஸ்அப்ல நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் எஜுகேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் வந்து லோகோ செட் பண்றது ஜூம்ல. இது கண்டிப்பா வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இது இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அந்த ஐடி கிரியேஷன், அவங்க பர்ச்சேஸ் பண்றது அது எல்லாமே. அண்ட் தென் லாஸ்ட் வந்து என்னன்னா, அவங்களோட பர்ச்சேஸும் இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து மேக் த லிஸ்ட்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த 3 டேஸ் ட்ரைனிங்லேயே. அந்த மேக் த லிஸ்ட்டுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கோ அதை வந்து நீங்க ஷேர் பண்ணி அவங்கள வந்து ஒரு நோட்லயோ இல்லை வந்து இது பண்ண சொல்லணும். இதுதான் பேசிக்கா நம்ம ஒரு 3 டேஸோ 1 வீக்கோ நம்ம ஃபாலோ பண்ண போறது இந்த ஒரு
இந்த ஒரு ஜாயின் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா இந்த விஷயம் எல்லாமே வந்து டிக் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்டிபி பார்த்துருக்கணும். எல்டிபி முடிச்சதுமே வெரிஃபிகேஷன் கால் உங்க அப்ளைன் கிட்ட கொண்டு போயிடுங்க. தேர்ட் விஷயம் 3 days ட்ரைனிங் முடிச்சதுமே அவங்க சர்டிபிகேட் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி போட்டுருங்க. ஃபோர்த் வந்து அந்த ஐடி கிரியேஷனோட டீடைல்ஸ் அண்ட் தென் அந்த ஷாப்போட டீடைல்ஸ் கேட்டலாக் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கணும். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு ஒரு விஷயமா நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட ரிசல்ட்ஸே தனி. நீங்க வேணா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. இதுக்குள்ள அவங்க நீங்க இல்ல சில பேர் வந்து எல்லாருமே வருவாங்களா அப்படின்றது வந்து டவுட். கரெக்டா? அவங்கள பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நம்மளுக்கு என்னன்னா உங்கள மாதிரி ஒருத்தவங்க வேணும். உங்கள மாதிரி மீன்ஸ் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி. இப்போ உங்கள மாதிரி ஒருத்தவங்களை தேடணும் அப்படின்னா கஷ்டமா, ஈஸியா? அப்போ வந்து டைமண்டா நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கணும். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்றப்பதான் உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது வரைக்கும் இந்த உங்க டீமோ இல்ல நீங்களோ வந்து மாறாத வரைக்கும் வந்து இது வந்து மாறவே போறது இல்ல. அவங்க நெக்ஸ்ட் ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் பார்த்து போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் குள்ளக்கான இது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிலேஷன்ஷிப். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இதுதான் நிறைய பேர் மிஸ்டேக்கே பண்றோம். ஒண்ணு வந்து பர்ச்சேஸ ஒண்டி பத்தி பேசிடுவோம். இல்ல வந்து அவங்கள புஷ் பண்ணுவோம். இத பண்ணுங்க, இத பண்ணுங்க அப்படிலாம் புஷ்பே பண்ண தேவை. புரிஞ்சதுன்னா அவங்க பண்ணுவாங்க. கரெக்டா? இதுதான் வழி, இதுதான் இது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதுல யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள எடுத்துட்டு வாங்க. நம்மளுக்கு ஒரு 100 பேர்லாம் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 பேர் உங்கள மாறி. அதுக்கப்புறமா அந்த 6 பேர் கொண்டு வந்துருவாங்க. 6 பேருன்றது 6 லைன் நான் சொல்ல வரேன். சரிங்களா? அப்ப இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸி. ஆனா நம்மளாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். இந்த இன்கன்சிஸ்டன்சி இதெல்லாம் வந்து நம்ம எப்பலாம் நம்ம லைஃப்ல இருந்து நம்ம எடுக்கிறோமோ நம்மளால இதுல வந்து ரொம்ப ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒர்க்கோட நம்ம கஷ்டம்லாம் கிடையாது. சில பேர் ஒர்க் போயிட்டு இருப்பீங்க. எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஏன் நீங்க மறுபடியும் அதையே போய் பண்றோம்? ஏன்னா அந்த இன்கம் அதுமே அது நம்ம ஒர்க் பண்ணதான். அதுவே ஏன் இங்க வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னா இது லாங் டேர்ம் ப்ராசஸ். இது இப்பயெல்லாம் கிடைக்காது. கரெக்டா? இது நீங்க கொஞ்சம் பொறுமையா நீங்க பேஷன்ஸா இருந்து கத்துக்கினா ஒண்டிதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இது எல்லாமே யார் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். அப்படின்னா நம்ம ரீகேப் மாதிரி போயிடலாம். டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அதே மாதிரி இது வந்து டீம் மீட்டிங். நான் ஒண்டி இது வந்து டீம் மீட்டிங். கரெக்டா? இதுல வந்து நான் ஒண்டிதான் பேசணும்னு இல்லை. நீங்க இதுல இருந்து நீங்க என்ன ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? அத வந்து ஷேர் பண்ணலாம். நான் எல்லாருக்குமே ஹேண்ட் டவுன் பண்றேன். மேபி யாராவது வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா இல்ல ஷேர் பண்ணோம் இல்ல டவுட்ஸ் இருக்கு. எதுவா இருந்தாலும் அது நெகட்டிவா பாயிண்ட்ஸ் இருக்கா பாசிட்டிவா இருக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இல்ல நம்ம இது எல்லாமே நம்ம டீம் தான். நம்ம டீமுக்கு ஏதாவது சொல்லணும் இல்ல அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க வந்து இதுல ஷேர் பண்ணலாம். ரோஹித் ப்ரோ, சொல்லுங்க. நான் ஷேர் பண்ணட்டுமா? ஓகேக்கா. குட் மார்னிங் டீம். என் நேம் சரண்யா. நான் வெஸ்டேஜ் சில்வர் டேரக்டா இருக்கேன். இன்னைக்கு மீட்டிங்ல வந்து பிரதர் வந்து நம்ம டீம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சிஸ்டம்ல இருக்க அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றது, வெரிஃபிகேஷன் கால்ஸ் எடுக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் நியூ ஐடியாவும் கிடைச்சது. நம்ம எக்காரணத்துக்கு வந்து இந்த பிசினஸை விட்டு போகக்கூடாது, நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அண்ட் தென் வந்து லோகோ செட் பண்றதை பத்தி சொல்லி கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ. ஓகே. வேற யாராவது ஷேர் பண்ணலாம் இல்ல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே சார், நான் உங்களை கன்வின்ட் பண்றேன். ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்டா ஒண்ணு. ஓகே சார், கேக்குதா சொல்லுங்க சார்? சார். ஓகே. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சார் வந்து ரொம்ப இது வந்து முக்கியமான விஷயத்த நிறைய சொல்லியிருந்தாரு. எப்படி முதல்ல ஐஜாயின் போடணும், லோகோ எப்படி செட் பண்றது, டோட்டல் குமுலேட்டிவ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது, அதே மாதிரி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டேட்ல 5% எப்படி மாறணும், எப்படி அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், அது வந்து ஈஸியா சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி அதாவது பாஸ்ட் ஸ்டார்ட்ல டேரக்டர் எப்படி வர்றது அதையும் சொன்னாரு. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு. இது ஒரு என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு அவர் சொன்னதுல நிறைய மீட்டிங்ல நிறைய கைட் பண்ணாரு. நிறைய விஷயங்களை மீட்டிங் எப்படி இருக்கணும், அதே மாதிரி எப்படி டீம் டெவலப் பண்ணணும், அந்த டீம் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் சொன்னாரு. எப்படிலாம் இந்த பிசினஸ்ல நம்ம தக்க வச்சுக்கணும், லாங் ஸ்டாண்டிங் வரணும். இதே மாதிரி நம்ம நாலேஜ் நிறைய கெயின் பண்ணாதான் இதுல வந்து நம்ம ஸ்டெயின் பண்ண முடியும். எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி பண்ண முடியாது. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியன்றது தெளிவா சொன்னாரு. எந்த அளவுக்கு நம்ம பேஷன்ஸா இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு குறிப்பா சொல்ல போனாக்கா, ஒரு சின்ன ஒரு ஆலமரமும் அரச மரம் வைக்கிற மாதிரி. முதல்ல நம்ம வைக்கும் போதே உடனே பெரிய பெரிய மரமா என்னும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப சின்னதா ஒரு செடி வைக்கும் போது 4-5 செடி இலைகளை நம்ம எண்ண முடியும், எண்ணக்கூடிய அளவுக்கு இலைகள் இருக்கும். அதுவே பெரிய லெவல்ல ஒரு நெட்வொர்க் நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே நம்புவோம், பாசிட்டிவா நம்புவோம், கண்டிப்பா முடியும், செய்ய முடியும், நம்மளால நம்ம பெரிய நெட்வொர்க் வரும்ன்றது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த புக் ரீடிங் செஷனும் நிறைய படிக்கும் போது பல விதமான பாசிட்டிவ் எண்ணங்கள், நல்ல ஒரு எண்ணங்களை நம்மளுக்கு கிடைக்கும். அந்த புக் ரீடிங் செஷனும் கண்டிப்பா மறக்க கூடாது. அது சொன்ன மாதிரி அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. என்னன்னா, நம்ம வந்து நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும், எப்படி ஒரு பிசினஸ் மைண்ட் அந்த டெவலப் பண்ணிக்கணும். நம்ம வந்து அதுவும் இல்லாம இந்த வெஸ்டேஜ் வந்து ஒரு நல்ல ஒரு நம்பகத்தனமான 20 வருஷத்துக்கு மேல இருக்கு. அவங்களுடைய மோட்டிவே பாருங்க, எல்லாரையும் தூக்கி விடணும். வாழ்க்கையில எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அவங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாதுன்றதுதான் இவர் இப்ப சார் சொன்ன மீட்டிங்ல வந்து விளங்குது. அடுத்து ஒரு டவுட்னா, அதாவது நல்ல விஷயம் வந்து நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஹீரோ கூட பாருங்க, சினிமால அந்த ஹீரோ வந்து நல்ல ஒரு பெரிய லெவல்ல வரணும்னா நிறைய படங்களை நடிச்சு நல்லவனா அந்த ஹீரோவா இருந்தாதான் அவங்கள ஏத்துப்பாங்க. இப்போ ஒரு வில்லன் கேரக்டர் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏத்துக்கிறது வந்து அது ரொம்ப சிரமம். அதே போல நம்ம நல்ல விஷயங்களை சொல்லும் போது 4 பேருக்கு தூக்கி விடணும், அவங்களுக்கு வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு பிரகாசத்தை கொடுக்கணும்னு தான் நம்ம ஏம் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம லீடர், அதுவும் குறிப்பா இன்னைக்கு கூட நான் டவுன்லைன்ல சொன்னேன். நார்த் இந்தியாலாம் இதை பத்தி உங்க நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுல தெரியல. நார்த் இந்தியாலாம் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் 1000 rupees 2000 rupees எல்லாம் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம சரவணன் சார் எவ்வளவு ஒரு நல்ல மனசு, எல்லாருக்கும் நல்லா டெவலப் ஆகணும்ன்ற ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஃப்ரீயா கொடுக்கறதாலதான் என்னவோ நிறைய பேர் வந்து அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு கரெக்டான டைம் வர்றது கிடையாது. இப்ப நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுங்களா? காலையில 8 மணிக்கு போனா சாயந்தரம் 6-5 மணி வரலும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். முடிச்சிட்டும் கரெக்டா நம்ம 7 அந்த 8 to 9 மீட்டிங்க பல்வேறு வேலைகள் இருக்கும். இருந்தாலும் அந்த வேலைகள்லாம் ஒதுக்கிட்டு இதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து பின்னாடியே பெரிய லெவல்ல நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட செய்யணும். அடுத்தது இது நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறதுனா, இப்ப இருக்கிற டவுன்லைன்ஸ் நிறைய பேர் ஒரே நேரத்துல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, அதனால தான் பேசினேன். தயவு செய்து உங்க மேல நம்பிக்கை வைங்க. அடுத்து கம்பெனி என்ன என்ன மாதிரி கம்பெனின்றத அதை வந்து சர்ச் பண்ணுங்க, நெட்ல நிறைய சர்ச் பண்ணுங்க. இந்த அனுபவத்தை கரெக்டா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நழுவ விடாம ஒவ்வொரு நாளும் அப்ளைனோ மத்தவங்களோ இத வந்து கூப்பிட்டு ரிமைண்டரே பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் இருக்கணும், உள்ளுணர்வு இருந்தாதான் இது வந்து நல்லா சக்சஸ் பண்ண முடியும். அதனால வாய்ப்பை நழுவ விடாதீங்க. எவ்வளவு பண்ண முடியுமோ முயற்சி எடுத்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த பிசினஸ் மிஸ் பண்ணாம, அதாவது ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் உண்டு. அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல நம்ம எந்த நேரத்துல எந்தெந்த ப்ரொமோஷன் ஆகணும் அதையும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சு அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்மளால அச்சீவ் பண்ணாதான் எதையுமே சாதிக்க முடியும். இப்போ எக்ஸாம் கூட பாருங்க, 3 மணி நேரம் எழுதணும்னா, ஒரு வருஷம் படிக்கிறது 3 மணி நேரம் எழுதணும்னா எழுதியே ஆகணும். எல்லாருக்கும் அது ரூல்ஸ். அதே போல இத்தனை மாசத்துல நம்ம வந்து டெவலப் ஆகணும்ன்றத ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்மளால டெவலப் பண்ண முடியும். எப்போனா பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம், ஒரு சைடு ஒர்க்கும் பண்ணாதீங்க. தயவு செய்து நான் சொல்றத நல்லா எல்லா டவுன்லைனும் புரிஞ்சுங்க. ஏன்னா இது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படியாவது ட்ரை பண்ணி முயற்சி எடுத்து நம்ம பெரிய லெவல்ல வரணும்ன்றத முடிச்சு ஒரு சபதமா எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு நம்மளுக்குள்ளவே பண்ணிட்டு ஒரு சேலஞ்சா எடுத்து
வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் எவ்வளோ இருக்கும், அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்த சரவணன் சாரு, இப்போ வந்து கிரீஷ் பிரதர் ஆகட்டும், ஜெய் பிரதா ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன, அதாவது எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா சக்சஸ் பண்ணி காட்டிருக்காங்கல்ல, நேரடியா காட்டிருக்காங்க. அப்படி ஒருத்தர் முன்னோடியா இருக்கும்போது அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச் சார். விஷ் யூ வெல். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப எக்ஸலண்டா ஷேர் பண்ணீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தான் வந்து நம்மளோட பிசினஸோட ஸ்டார்டிங் டேட். ஓகேவா? எல்லா மந்த்துமே நம்ம செகண்ட் டேன்றது தான் ஸ்டார்டிங். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சிஸ்டம் யூஸ் த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். கரெக்டா? அப்போ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம டீம்ல நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஒரு லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து லக்கி ட்ரா வந்து மந்த்லி கொடுப்பாங்க. இது வந்து யாருக்குன்னா 2 to 5 2ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் வந்து 60 and 100 PV பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து லக்கி ட்ரான்றது வந்து நம்ம சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது இது வந்து நீங்க அது வந்து 100 தான் பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சிஸ்டத்துல இப்ப இங்க ஒரு 13 பேர் இருக்கோம். நம்ம 13 பேருமே ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு நீங்க வந்து 40 PVயோ இல்ல 60 PVயோ இல்ல 100 PVயோ ஏதோ ஒண்ணு. ஆனா ஃபர்ஸ்ட் நாளே முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு இன்செக்யூரிட்டியோ இல்ல வந்து இதை பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இப்ப நெக்ஸ்ட் வரவங்களுக்கு இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க, இதெல்லாம் நம்ம இது பண்ணிருக்கேன், நீங்களுமே வாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லி இது பண்ணும்போது இப்படிதான் நம்மளால டூப்ளிகேட்டே பண்ண முடியும். இப்ப நான் வந்து 100 PV பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் டீம்ல நான் ஒண்டி தான் 100 PV. இப்ப என் கீழே வந்து அத்தனை பேர் பண்றாங்க. என்னோட டேஷ்போர்ட் நான் வந்து நாளைக்கு வந்து இப்பயே நான் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். இதுதான் என்னோட டேஷ்போர்ட் பாருங்க. ஓகேங்களா? 100 PV நான் இப்பயே செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? இப்ப இது நம்ம எடுக்கிறதுனால நம்ம பி ஃபர்ஸ்ட்னு வாங்க, பி ஃபர்ஸ்ட் அண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பவுமே சமரன் சார் வந்து பி பெஸ்ட் பி ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? அப்போ எந்த விஷயத்திலுமே நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க நின்னாதான், நீங்க தான் முன்னாடி நிக்கணும். அதுக்கப்புறமா அப்பதான் உங்களை வந்து ஒரு பெரிய ஆளாவே பெரிய ஆளுன்றத விட ஓகே நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் கூட தான் நிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். கரெக்டா? அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து இதுதான். ஓகேவா? நாளைக்கு எல்லாருமே நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த மந்தோட இது வந்து நான் காட்டவா? ஆக்சுவலி என்னோட டேஷ்போர்ட்ல இந்த மந்தோட இது வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மந்த், இப்போ இந்த மந்த்னா சாரி போன மந்த்ல வந்து நான் 100 PV பண்ணியிருக்கேன்னா என் குரூப் பிவி பாருங்க 7000. இதுதான் என்னோட டாப்பஸ்ட். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே எனக்கும் ஒரு காலத்துல 0 தான். இப்ப எல்லாமே வந்து பேஷன்ஸா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நல்லாவும் உங்க டவுன்லைன்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் இது வந்து நம்ம லாங் ரன்னா தான் வரணும், உடனே எல்லாம் வந்துடாது. ஸ்கில்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், சரிங்களா? அதனால வந்து நாளைக்கே எல்லாருமே இந்த ஒரு 13 மெம்பர்ஸ்மே பண்றோம்னா எப்படி இருக்கும்? அந்த ஒர்க்கை முடிஞ்சுச்சு, அதுக்கப்புறமா வரவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒர்க்கை நம்ம பண்ணிடலாம். கரெக்டா? நான் சொன்ன அடுத்த ஒரு 3 சிஸ்டம்ன்றது தான் இருக்கு. அந்த 3 சிஸ்டம் ரெகுலரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க க்ரோத் ஆகும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணதான் நான். இப்ப இவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா நான் பொறுமையா இருந்தனாலையும் என் டீம் கூட நான் ஒர்க் பண்ணனாலையும் தான். இதே ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்க கையிலயும் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஷோ ஆல் தி பெஸ்ட். உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. மேபி உங்க பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டுமே போடுங்க. ஓகே, தேங்க்யூ.